சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் தமிழ் ஈஸ்வரி வந்து மிரட்டிட்டு போகிறத வந்து மலர் பார்த்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து என் வயிற்றில் இருக்க துண்டுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் கர்ப்பமாக இல்லைன்னு சொல்லி, அதனால் என் பையன் போஸை எப்படி தான் நீ வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்னக்கா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து தேம்பி தேம்பி அலறாங்க. மனோரும் அவங்க சொன்னதை நீ செய்ய வேண்டியது தானே அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைக்கா அவர் என்ன நீங்கள் திருந்தலைன்னு சொன்னீங்களே, எப்படி நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. சரி சரி நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து தேத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கண்மணி வந்து சேதுக்கிட்ட ஆறுமுகம் என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சேதுவும் அருவா எடுத்து ஆறுமுகத்தை வெட்ட போகிறாரு. அதுக்கப்புறம் தான் ஆறுமுகத்துக்கு தெரியுது அது கனவு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கண்மணி கிட்ட போய் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலுமே நான் கேட்குறேன், என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேன், தயவு செய்து உங்கள் அண்ணன்கிட்ட நீங்கள் வந்து சொல்லிடாதீங்க, நீங்கள் கீழே வெளில போனதை நான் காப்பாற்றினேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சரி சரி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கண்மணி வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வீட்டில் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வந்து ஒரு அலைன்ஸ் வருது. அப்போ எங்கள் பொண்ணு வந்து இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கண்மணியை பற்றி சொல்கிறாங்க. இல்லை நான் அந்த பொண்ணை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு தாமரையோட ஃபோட்டோவை பார்த்தோன்னே ராஜாங்கத்துக்கு வந்து கோவம் வந்துடுது. இந்த பொண்ணுலாம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கருப்பு வந்து பொண்ணு பார்க்க வந்தவங்க கிட்ட வந்து நடந்ததை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்க வந்த பொண்ணு அதான் இருக்குது, அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஐயோ அம்மா எனக்கு இந்த பொண்ணே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. இதை சாவித்திரி கிட்டேயும் தாமரை கிட்டேயுமே கருப்பு சொல்கிறாங்க. உடனே தாமரை வந்து இதுக்கெல்லாம் காரணம் நீதாம்மா, நான் பெரிய பணக்கார வீட்டில் வாழ்ந்திருப்பேன், என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டுறாங்க. கருப்பு வந்து சிரிச்சுட்டே போயிடுறாரு. அடுத்த சீனில் போஸ் வந்து வராரு. அப்போ தமிழ்கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களும் எடுத்து கொடுக்குறாங்க. இதை வந்து மலர் பார்த்துடுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.